ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் கரண்ட்டு கனெக்ஷன் பற்றியும் எவ்வளோ காசு வந்து மந்த்லி வந்துட்டுது, இப்போ ரீசெண்டாக எவ்வளோ வந்துச்சு, அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், லைவ்லேயும் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து புது வீட்டுக்கு வந்து 1 மாதம் ப்ளஸ் ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். 1 மாதம் வாடகை வந்து கொடுத்த அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் எப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து 5000 வாடகை சொன்னாங்க. நாங்கள் வந்து என்ன சொன்னோன்னா, எங்களுக்கு இவ்வளோ வாடகை வந்து கட்டுப்படி ஆகாதுங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாடகையில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சரி வாங்க நம்ம பார்த்துக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும், ஏன்னா இவ்வளோ வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீட்டில் வந்து யாருமே தூங்குறதுல ஜஸ்ட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. அம்மா வந்து டிவி ஓடுனா அவங்களுக்கு வேறு எங்கே படுக்கிறதுக்கு ரூமில் படுக்கவே மாட்டாங்க. டிவி பார்த்துட்டு அங்கேயே தூங்கிடுவாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எழுந்திரிச்சிடுவாங்க. நமக்கு ஒரு பெட்ரூம் ப்ளஸ் ஒரு ஹால், ஒரு கிச்சன், பாத்ரூம் அந்த மாதிரி ஓகே தான். இவன் நம்ம வந்து அப்பயே அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துப்பாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அப்புறமா ஒரு செக்யூரிட்டிஸ் போல் நாங்கள் வந்து இங்கே வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், மேலே 2 பூட்டு, கீழே வந்து ஒரு 3 பூட்டு, கதவு அந்த பக்கம் இந்த பக்கம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லி. ப்ளஸ் வந்து நடுவில் ஹவுஸ் ஓனருக்கு வந்து தினமுமே ஈவினிங்கில் வந்து ரொட்டி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதுவும் வந்து நாங்கள் ஈவினிங் கடையோட வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நாங்கள் போகிறது வேறு பக்கம், அவங்க வாங்குறோன்றது வந்து இவங்க வந்து எப்பவுமே அந்த கடையில் தான் வாங்கணும், விரதம் அந்த கடையில் தான் சாப்பிடுவேன், நோ அனியன் நோ கார்லிக் ஃபுட்டு கடையில் சாப்பிட்ணும், அங்கே வாங்காதீங்க இங்கே வாங்குங்க அப்படி, அந்த கடையில் இல்லைன்னா மறுபடியும் போய் வேறு எங்கே வாங்கணும், அந்த மாதிரி வந்து எவ்வளவோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இதெல்லாம் சொல்லக்கூடாது, பரவாயில்ல, பெரியவங்க அவங்க தனியாக இருக்காங்க, நம்ம வாங்கி கொடுத்தா தப்பு இல்லை. அது வந்து அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை, நமக்காக இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்களே, நம்ம வந்து கொஞ்சமாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல அவங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து கரண்ட் பில் வந்து அந்த டைமில் வாடகை வந்து 25th அன்றைக்கி கட்டும்போது 5000 கொடுத்தேன். அவங்க வந்து கம்மி பண்ணுறேன்னு சொன்னீங்களே, கம்மி பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த வாடகையே வந்து கம்மி தான், இந்த வாடகையிலே உங்கள் வீட்டு எதிரிலலாம் எனக்கு கொஞ்சம் நிறைய தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், நான் அப்போவே உங்கள்கிட்ட சொன்னேங்க, எனக்கு நமக்கு இவ்வளோ வாடகை கட்டுப்படி ஆகாது, அதுவும் கடையிலேருந்து வீட்டுக்கு 1.25 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம நீங்கள் சரி நல்லா ஹவுஸ் ஓனராக இருக்கீங்க பார்த்துக்கலான்னு சொன்னீங்க, அதனால தான் நம்ம வந்து ஓகேன்னு சொன்னோம். நான் இப்போ வந்து எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இவ்வளோ தான் வாடகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் எதுவும் சொல்லலை, சரி பரவாயில்ல நம்ம வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர்னால் கொடுத்துருவாங்க, ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க, கடைக்கு போனால் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, எல்லா வேலையுமே பண்ண சொல்லுவாங்க. சரி நாமளும் பண்ணி கொடுப்போம், பரவாயில்ல பெரியவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து வர கொஞ்சம் நமக்கு வந்து செட் ஆகாத மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிருந்து கடைக்கு போயிட்டு வர்றது, நம்ம வண்டியில் தினமும் ஒரு 4 தடவை போயிட்டு வரோம்னா கண்டிப்பாக வந்து அம்மா இப்போ காலையில் நாங்கள் போயிட்டு அம்மா வந்து நடுவில் ஒரு தடவை ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுடுவார், மறுபடியும் நாங்கள் போவோம், மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் வரும்போதும் வரணும், அப்புறமா மறுபடியும் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு பாத்திரம்லாம் கழுவுவோம், மறுபடியும் வந்து வருவோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது வண்டியிலே கிட்டத்தட்ட 4 தடவை போயிட்டு வரும்போது பெட்ரோல் விலை விற்கிற விலைக்கு அதுலேயே மாதம் ஒரு அப்ராக்சிமேட்லி 1000 ரூபா போய்டும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைக்கு போய் எல்லா பொருட்கள் வாங்குறது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து பசங்களை பக்கத்துலேயே இருந்து ஊரில் வந்து பசங்க பிறந்ததுலேருந்தே நான் வந்து அவங்கள விட்டுட்டு வேலைக்கெல்லாம் எங்கேயுமே போனதில்லை, அவங்க கூடவே பக்கத்துலேயே இருந்து பழகிட்டேன். அப்போ அதிகமாக சம்பளம் கிடைக்குன்னு தெரிஞ்சிருந்துமே சென்னையில் நான் வேலைக்கு போகலை, பசங்க பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து எப்பவுமே சொல்லுவார். நானுமே வந்து எனக்குமே அப்படியே பழகிடுச்சு, என்னால் சுத்தமாக பசங்க வந்து தனியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து காலையில் நான் 4 மணிக்கு போகும்போது பசங்க வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, 4 மணிக்கு போயிட்டு நான் வரும்போது 11 மணி மேலே, கிட்டத்தட்ட 12 மணி கூட சம்டைம்ஸ் ஆகிடுது. அது வரைக்கும் பசங்க என்ன சாப்பிட்டாங்களோ என்ன பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லி மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குது. இதுவே வந்து
பக்கத்தில் வீடு அப்படின்னா நான் கடையிலேருந்து டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் போயிட்டு கூட பார்த்துட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவேன். அம்மா பார்த்துக்கிறாங்க, அது விஷயம் இல்லை, ஓகே. ஆனாலும் வந்து எனக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்குது. அம்மா வந்து இப்போ காலையில் 4 மணிக்கு நாங்கள் போயிட்டோம்னா பசங்க 2 பேரும் வீட்டில் தனியாக தூங்கிட்டு இருப்பாங்க. வெளியில் வந்து லாக் பண்ணிட்டு தான் போவோம். அந்த ஹவுஸ் ஓனர் வந்து முழிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் வந்து கதவை லாக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எங்கேயும் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், வந்துட்டு இருக்க மாட்டேன். அதனால் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வெளியில் பூட்டிகிட்டு போவோம். சம்டைம்ஸ் பூட்டிகிட்டு போயிட்டு சாவி இல்லாமல் அம்மா வந்துடுவாங்க, பாதி வழி வீட்டுக்கே வந்துடுவாங்க. சாவி இல்லாமல் வச்சுச்சோ மறந்துட்டாங்கன்னு மறுபடியும் இங்கேருந்து வருவாங்க. அம்மா கையில் ஃபோன் சின்ன ஃபோன் வீட்டிலே வச்சுருவாங்க. மறுபடியும் அங்கேருந்து ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்து விடுவார். இங்கே பாதி வழியில் கொண்டு வந்து முக்கால்வாசி வழியில் விட்டுருவார். அம்மா வந்துடுவாங்க. அப்புறமா வந்து சாவி கொண்டு வரலன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கடைக்கு வந்த அப்புறம் அம்மா நடந்தே மறுபடியும் கடையாண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்து சாவி வீட்டில் கொடுக்குது. அந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வீடு இருந்தால் தான் நல்லது. ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கோம், எந்த டைமில் வேணால் வரணும், எந்த டைமில் வேணால் போகணும். ப்ளஸ் வந்து ஏதாவது வரணும்னா வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்க முடியலை. ரொம்ப வந்து நம்ம பண்ணுறத பார்த்தா பூட்டு போடணும்னு ரொம்ப ஏதாவது நிறைய காசு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் பூட்டு போட்டு வைக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, ஜன்னலாண்டியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கூட பூட்டு போட்டு வைக்க சொல்லுவாங்க. ரெண்டாவது எங்களுக்கு மெயின் பசங்களை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். ஆனால் அதனால தான் எப்போவுமே ஹஸ்பண்ட் ஃபோன் வீட்டில் பசங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து எங்களோட ஃபோன் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எந்திரிச்சிட்டாங்களா. அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா ஃபோன் எடுத்துருவாங்க, இல்லைனா தூங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபோன் எடுத்த உடனே வந்து அம்மாவை வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே விட்டுருவார். அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டு பசங்களை வந்து குளிக்க சொல்லி அவங்களுக்கு வந்து எழுப்பி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமா வந்து மெயினாக பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேர் பண்ணுறது வந்து நம்ம பக்கத்தில் இருந்து பத்திரமா பார்க்கணும். நடுவில் போயிட்டு வர மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே. எனக்கு கொஞ்சம் தூரில் நடந்து போயிட்டு நான் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துடலாம். ஹஸ்பண்ட் வந்து அவரோட வேலையை நிப்பாட்டிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும், அம்மாவையும் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தான். அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் தான். ஹஸ்பண்ட் வந்து கடையிலையும் சரி யோசிச்சுட்டே இருப்பார், பசங்க எந்திரிச்சிட்டு இருப்பாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. எனக்குமே வந்து சமைக்கும் போது அங்கே பசங்க ஞாபகமாகவே இருக்கும். எந்திரிச்ச உடனே அம்மா வந்து சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமாகவே அம்மாவை அனுப்பிடுவோம். அம்மா நீ வீட்டுக்கு போமா, பசங்க வந்து எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லி. அம்மா வரும்போது பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நான் ஃபோன் பண்ண உடனே அம்மா எடுத்துகிட்டு பசங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் வந்து கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிட்டே நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிட்டு சரி பரவாயில்ல, நம்ம வந்து கண்டிப்பாக பசங்களோட ஃப்யூச்சர் பார்க்கணும், அவங்களோட படிப்புக்கு தான் முக்கியம். அதோட வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டடியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கடையை ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். சரி இருக்கிற இடம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம கடையில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறது இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்கூலுக்குமே இங்கேருந்து அவ்வளோ தூரம் தான் ஆகும், நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். பக்கத்தில் ஒன்று ஸ்கூல் இருக்கணும், இல்லைன்னா கடை இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து மெயின் வந்து கரண்ட் பிரச்சனை என்னன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன்னா ஆக்சுவலாக எனக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஏசி யூஸ் பண்ணதில்லை. கூலர் வேணால் யூஸ் பண்ணியிருக்கோம் சென்னையில் இருக்கும்போது, ஏசி யூஸ் பண்ணது கிடையாது. இவங்க வந்து இப்போ 1500 கரண்ட் பில்லு வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரே மீட்ரு 2 பேருக்குன்னு சொன்னாங்க. 1500 கரண்ட் பில் வந்திருக்குன்னா அதில் பாதி வந்து அப்படியே டிவைட் பண்ணி எங்களுக்கு சொல்கிறாங்க, இவ்வளோ வந்து நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 100 rupees மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மீதி வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா நான் வந்து உடனே என்னங்க இவ்வளோ கரண்ட் பில்லா, நாங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட்டு வந்து ஃபேன், டிவி, வேறு எதுவும் மிக்சி, கிரைண்டர் கூட கிரைண்டர் சம்டைம்ஸ் கடையில் இங்கே ஓட்டுவோம், சம்டைம்ஸு கடையில் தான் ரன் பண்ணுவோம். மிக்சி அங்கேயே தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இண்டக்ஷன் வாங்கி இப்போ 2-3 நாள் தான் ஆச்சு. நான் வீடியோ போட்டிருந்தேன்ல அப்போ தான் வாங்கினது. ஒரு 4-5 நாள் இருக்கும் போல். ஆனால் எதுவும் சமைக்கிறதில்ல, ஜஸ்ட்டு பொரியல் மட்டும் பண்ணுவேன். இல்லைனா சாப்பாடெல்லாம் கடையிலேயே செஞ்சு கேஸில் கொண்டு வந்துடுவேன். என்ன இவ்வளோ கரண்ட் பில் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாதி வந்து நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன், நீங்கள் வந்து மீதியை கட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாடகை விட்டுருக்காங்க. விஷயம் என்னென்னா தனியாக வந்து நம்மளோட மீட்டரை நம்ம இருந்தால் நம்ம வந்து 600 இல்லை 700 வந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்திருக்குன்னு நினச்சிப்போம். அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி எல்லாமே வச்சுருக்காங்க, மிக்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து
ஃபேன் மட்டும்தான் இல்லை, ஆனால் மிக்ஸி, ஃப்ரிட்ஜு, ஏசி. நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் மாடி மேலே போய் உட்காரும் போது அங்கே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். பக்கத்தில் ஃப்ரிட்ஜு அதாவது ஏசி ஓடுற அந்த சவுண்டு மேலே கேட்கும். ப்ளஸ் வந்து சம்டைம்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் தண்ணி தனியாக காசு வாங்குறாங்க. தண்ணி போட்டுட்டு மோட்டருக்கு தனியாக காசு, அதை வந்து பாதியாக டிவைட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் கரண்ட் பில்லு அப்படின்னும்போது ஒரு தனி மீட்டர்னால் நம்ம வந்து எவ்வளோ காசு வந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம மீட்டருக்கு நம்ம வருதுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இவங்க தனி மீட்ரு இல்லாமல் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே மீட்ரு போட்டுட்டு இவ்வளோ காசு வாங்கினோடனே நான் வந்து என்ன இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நீங்கள் ஏசி ரன் பண்ணுறீங்க, ஆனால் ஏசி வந்து அவ்வளோவா பண்ணுறதில்ல, சம்டைம்ஸ் தான் வந்து தினமும் ஓட்டுவேன், கொஞ்சம் நேரம் ஓட்டி ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து எப்போவுமே டிவி வந்து சம்டைம்ஸ் பசங்க பார்ப்பாங்க, மற்ற டைம் படிப்பாங்க. அம்மா வந்து சீரியல் ஈவினிங் டைமில் பார்ப்பாங்க. பகல் டைமில் வந்து சீக்கிரமாக வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. பகலில் சாப்பிட்டுட்டு நைட்டில் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் சீரியல் பார்ப்பாங்க. அதுவும் இப்போ கொஞ்சம் அந்தளவுக்கு கிடையாது, டிவி போட்டு அப்புறமா தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கரண்ட் பில்லா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு நம்ம தனி மீட்டர்னால் நம்ம இவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மனசுக்கு சரி பரவாயில்ல நம்ம மீட்டருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க ஏசி யூஸ் பண்ணால் கரண்ட் பில் நிறைய வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது ஏசி பற்றி. கூலர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், நான் ஏசி யூஸ் பண்ணதில்லை. டிவி ஓடினா இவ்வளோ கரண்ட் பில் வருமா அப்படின்னு கேட்குறது வந்து கண்டிப்பாக நான் வீட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மந்த்லி வந்து 90 ருபீஸ்லேருந்து 110க்குள்ளே வரும், இல்லைனா 130 வரைக்கும் வரும். டிவி, ஃபேனு ப்ளஸ் வந்து ஃப்ரிட்ஜு ஓட்டுவேன். ஃப்ரிட்ஜ் வந்து 5 ஸ்டார் அப்படின்றதுனால கரண்ட் பில் கொஞ்சம் கம்மியாக வரும். அவங்களே சொல்லியிருந்தாங்க 5 ஸ்டார் வாங்கினீங்க கொஞ்சம் கம்மியாக வரும்னால தான் 2000 எக்ஸ்ட்ரா போட்டு அதை வாங்கினோம். 3 ஸ்டார் அதை விட 2000 கம்மியாக இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணணும் இல்லையா எப்போவுமே, அதனால் வந்து ஒரு 2000 போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து டிவி சம்டைம்ஸ் பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் இங்கே எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான். ஃபேன் வந்து ஓகே, நைட்டில் வந்து ஃபேன் போட்டுப்போம். குளிர்காலத்தில் ஃபேன் டைம் யூஸ் பண்ணதில்லை, பகல்லையுமே வந்து ஃபேன் போட்டுப்போம் ஓகே. ஆனால் இவ்வளோ கரண்ட் பில் வரல, அதுதான் வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, பார்க்கலாம். இதுக்கப்புறமா காசு வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அவங்க வந்து பெருசாக சொல்கிறாங்க, நான் வந்து பாதியிலேருந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடு வாடகை விட்டுருக்காங்க போல், அவங்களுக்கு என்ன எதுன்னு தெரியலை போல். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சரி பார்க்கலாம், நான் நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் சொல்கிறேன். டிவியில் கரண்ட் பில் அதிகமாக வருமா இல்லை ஏசியில் கரண்ட் பில் அதிகமாக வருமா, நான் கெஸ் பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.